ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கிறிஸ்பியான அண்ட் அதே சேம் டைமில் நல்ல ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈவினிங் ஸ்நாக் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பார்ட்டி டைமில் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்நாக்காகவும் இது இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிற அதே சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே ரிசல்ட் வரும். நான் ஃபீல் பண்ண அதே டேஸ்ட்டை நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன request. ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். கேக் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ், ஜூஸ், ஹெல்த்தி ரெசிபீஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பட் ஆனால் இன்னும் க்ரோ ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இடையில ஒரு சின்ன கேப்பில் பெரிய கேப் 1.5 வருஷமாக நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்திருக்கோம். டெய்லி புதுசாக செமையான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. என்னன்னா பேக்கிங் சம்மந்தமான ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல், இல்லை ரெசிபீஸே மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நம்ம சேனலில் இனிமேல் வரப்போகுது. அதுவும் டெய்லி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் வீடியோக்களும் இனிமேல் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் செஞ்சால் போதுமா? இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு சொல்லணுங்கிறதுக்காக கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் ஒரு பெரிய ஹாய் சொல்லிட்டு அப்படியே யூட்டன் போட்டு மேலே வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் அரை டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். பால் நல்ல வெதுவெதுப்பான பாலாக எடுத்துக்கோங்க. ஆறின பால் இருக்கக்கூடாது, குளிர்ந்த பாலும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹாட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல ஒரு வெதுவெதுப்பான பாலில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அதை கொஞ்சமாக பீட் பண்ணி விடுங்க. அது கரைகிறதுக்காக. ரொம்ப கரையணும்னு தேவையில்லை. அதை கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அதாவது ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட்டு சேர்த்து தான் கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்யணும். ஏன்னா நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வச்சு ஏற்கனவே செஞ்சு அட்டை ஃப்ளாப் ஆச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி நான் ட்ரைடு ஈஸ்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மாவுலையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பால் எடுத்தோம்ல அதே மெஷர்மெண்ட்டில், அதே கப்பில், அதே ஒரு கிளாஸ்லேயோ இதுலேயோ 2 கிளாஸ் அளவுக்கு நான் மாவு சேர்த்துருக்கேன். பட் ஆனால் அதுக்கப்புறமும் எனக்கு திருப்பியும் மாவு தேவைப்பட்டுச்சு. நான் சொல்கிறேன், இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்புதுக்கப்புறம் ஒரு முட்டை, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை கண்டிப்பாக தணிப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரத்தில், எந்த பாத்திரத்துலையுமே தண்ணி இருக்கக்கூடாது, ஈரமாக இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ட்ரைட் ஈஸ்ட் ரெடி ஆகிடும். அதாவது ஈஸ்ட் அந்த மிக்ஸ் இருக்குல்ல, அது ரெடி ஆகிடும். அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். எனக்கு பால் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அதனால் நான் மாவு திருப்பியும் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்தேன். நீங்கள் இதில் நான் 1/2 டம்ளர் பால் ஊற்றுனேன். நீங்கள் 1/4 டம்ளர் பால் ஊற்றுனீங்கன்னா 2 கிளாஸ் மாவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 கிளாஸ் மாவு, ஒரு முட்டை, 1/4 டம்ளர் பால் கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டு. ஸோ நான் திருப்பியும் மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து ஒரு கிளாஸ் வரைக்கும் சேர்த்துட்டேன். மொத்தமாக எனக்கு 3 கிளாஸ் வரைக்கும் மாவு தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ நம்ம நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல ஒரு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அதை ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிளிங் பேப்பர் வச்சு அதை ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சாரி. இது ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கணும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் காட்டுறேன். இப்போது கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். நல்லா கொஞ்சம் புஷ்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதை மாவு சேர்த்துட்டு நம்ம பரத்தி எடுக்க போகிறோம். நல்லா குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப குட்டியாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சப்பாத்திக்கு நம்ம எப்போவும் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் நீங்கள் பால்ஸ் ஆக்கி எடுத்துக்கோங்க. பால்ஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. ஸோ ஈஸ்ட் நிறைய பேருக்கு கெட்டது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதை பற்றின பெனிஃபிட்ஸ், அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ ஒன்றொன்றுத்தையே எடுத்து அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொன்று அப்படி ஃபுல்லாக நீங்கள் எத்தனை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையுமே அதே மாதிரி ஆயிலை வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி அந்த மாதிரி நீங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். ப்ரெஷ் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, கையால் நீங்கள் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
சைட்ஸ் எல்லாம் ஓரத்துலலாம் கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி அதை ஸ்ட்ரைட்டாக இழுத்து வச்சிங்கனாலே அது செட் ஆயிரும். ஸோ இப்போ நான் எல்லாமே வச்சுட்டு லைட்டாக திருப்பி அதுக்கு மேலே நான் வந்து சப்பாத்தி வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். கனம் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்துட்டு இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் சென்டரில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திருப்பி இந்த சைடு கிராஸாக ஒரு கட்டு. இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணோன்னா ரொம்ப நீளமாயிரும், அது ரொம்ப பெரிய அகலமாக இருக்கும். அதனால் நான் சென்டரில் ஒரு கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாமே பாதி ரெடி பண்ணிட்டேன். கரண்ட் போயிடுச்சு இடையில. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி ரோல் பண்ணணும் அப்படின்னு. 2 ஃபிங்கரை வந்து நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல வந்து திருப்பியும் முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு 2 ரவுண்ட் இருக்கணும், அதாவது 2 லேயர் இருக்கிற மாதிரி. ஸோ உங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல முடிச்சுக்கோங்க. உள்ளே வந்து 2 ஃபிங்கர் மட்டும்தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு 2 ஃபிங்கர் எடுத்துகிட்டு லெஃப்ட்டில் ஒரு ஃபிங்கர் ரைட்டில் ஒரு ஃபிங்கர் இந்த மாதிரி உள்ளே கொடுத்துட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இழுத்து விடுங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசங்களை வந்து சாப்பிட்டா அவங்க வந்து சாப்பிடுவாங்க, அவங்க டேஸ்ட்டு பிடிச்சி அவங்க சாப்பிடுவாங்க. பட் ஆனால் அவங்கள சாப்பிட வைக்கணும். அதுக்கு தான் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க. 2 எட்ஜஸையும் ஒரே சைடில் ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம விரலை உள்ளேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த அத்திப்பழம் மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அத்திப்பழம் கட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல வெளியே மார்க்கெட்டில் கிடைக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான அத்திப்பழம் மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நான் ஒன்று போட்டேன். ஒன்றா தான் நம்ம இப்போ போட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து அந்த லேயர் இருக்குல்ல, அந்த லேயரெல்லாம் ஃபோக் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து விடணும். அப்போனா தான் அது தனித்தனியாக வரும். இல்லைன்னா எல்லாமே சேர்ந்து மிங்கிளாயிரும். அது எப்படி சொல்கிறது, எல்லாமே சேர்ந்து ஒட்டிக்கிட்டுல நல்லா பொரிஞ்சிரும். பட் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, வெந்துரும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் எல்லாமே ஒட்டிரும். இந்த மாதிரி நமக்கு ஃப்ளவர் டிசைனில் வராது. இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சுட்டு ஒன்றா பிரித்து விடுங்க. ஆயிலில் இருக்கும்போதே கொஞ்சம் கவனமாகவே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்லையும் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வரும்போது, லைட் ப்ரௌனில் வரணும், ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. எல்லாமே நான் இதை மாதிரி தான் ரெடி பண்ணேன். ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான ஒரு இதில் இருக்கும். அதே மாதிரி தான் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அண்ட் இதையே நீங்கள் கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக சுகரை க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் இதில் சேர்க்கலை. அவ்வளோதான், நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம், சும்மாவே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் ட்ரை பண்ணுறேன் மாற்றிக்கிறதுக்கு. வீடியோவில் நான் பேசுகிறதோ இல்லை வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக. அண்ட் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபோல்ட் பண்ணோம்ல, அந்த ஃபோல்ட் பண்ணதில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சென்டரில் இருக்கக்கூடிய இடம் மட்டும் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். அண்ட் அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நாளைக்கு இதே டைமில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.